ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். எல்லோரும் தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உண்மையான விசுவாசத்தோடு எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. வானத்தை சிம்மாசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் கொண்டிருக்கிற ஆண்டவர் அவரே நம் மத்தியிலே குடும்பம் என்கிற ஆசீர்வாதத்திற்குள்ளே தன்னை இணைத்து நமக்கு குடும்பத்தினுடைய ஆழமான மகிமையை அடையாளப்படுத்தினவர். அனைவரும் எழுந்து நின்று இந்த ஆசீர்வாதமான வேளையில் ஆண்டவரை புகழ்ந்து பாடி, இதோ விந்தைகளை நமக்கு செய்பவர், நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். இதோ எல்லோரும் நம்ம துதிக்கிற நேரம். இந்த நேரம், இந்த துதியின் நேரத்தில் என்ன நடக்கும்? நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விந்தை. நீங்கள் நாவை திறந்து துதிக்கிற போது ஆவியானவர் உங்களை நிறைத்து கொண்டே இருப்பார். கிடைக்கிற கேணி தான் ஊருன்னு சொல்லுவாங்க. நீங்க ஆண்டவருக்காக வார்த்தையை அள்ளி போடுகிற போது ஆண்டவர் அவருக்குரிய ஆசீர்வாத வார்த்தைகளை உங்களுக்குள்ளே வைத்து கொண்டே இருப்பார். ஆமென். இதுதான் இங்கே நடக்க போற அற்புதம். ஆகவே நீங்க குடும்பத்தில் வெற்றி அடைய, கணவனிடத்திலே நீங்கள் பேசுகிற வார்த்தை வெற்றி அடைய, மனைவியிடத்திலே நீங்கள் பேசுகிற வார்த்தை வெற்றி அடைய, பிள்ளைகளிடத்திலே நீங்கள் பேசுகிற வார்த்தை வெற்றி அடைய ஆண்டவரை நீங்கள் துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் வைக்கப்படுகிற போது நீங்கள் வெற்றி பெறுகிற பிள்ளைகளாக மாற ஆண்டவர் அவருடைய வார்த்தையை உங்களுடைய இதயத்திலே வைக்க போகிறார். இந்த அற்புதம் இந்த வேளையில் உங்களுக்கு நடக்க போவதை உணர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி துதிப்போம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே, விடுதலை தருபவரே. விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே இயேசுவே, விடுதலை தருபவரே. விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து
விடுதலை தருபவரே. இயேசுவே விடுதலை தருபவரே. கைகளை மேலே உயர்த்தி பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. பரிசுத்தரே 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 உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. கைகளை தட்டி விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே. இயேசுவே விடுதலை தருபவரே. விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே. இயேசுவே விடுதலை தருபவரே. என் மீட்பரே விடுதலை நாயகனே, என் மீட்பரே விடுதலை நாயகனே. என் இதய பாரங்களை மாற்றுகிறீர், என் இதய பாரங்களை மாற்றுகிறீர். என் துக்கம் சந்தோஷமாய் மாறச் செய்வீர், என் துக்கம் சந்தோஷமாய் மாறச் செய்வீர். பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. பரிசுத்தரே 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 உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே. இயேசுவே விடுதலை தருபவரே. விண்ணப்பத்தை கேட்டு விந்தைகளை செய்து விடுதலை தருபவரே. இயேசுவே விடுதலை தருபவரே. கைகளை மேலே உயர்த்தி பரிசுத்தரே. கண்களை மூடி பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை விரித்து ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்படியே ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த வல்லமை நிறைந்திருக்கிற நேரம் பிள்ளைகளை, உடல் உள்ளம் ஆன்மா குடும்பங்களை ஒப்புக் கொடுங்க. குடும்பத்திலே நீங்கள் கடந்து வந்த கசப்புகள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துடுங்க. அது அவருக்கு தேவையா இருக்கிறது. உன் துன்பத்தை புலம்பி புலம்பி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. நீங்கள் கடந்து வந்த காயங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் குடும்பத்திற்காக நீங்கள் மேற்கொண்ட எல்லா பாரங்கள், நான் இப்படியாக இந்த குடும்பத்தை தாங்கினேன், எனக்கு என்ன கிடைத்தது என்று நீ வேதனைப்படாதபடி ஆண்டவர் உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த வல்லமையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, பிள்ளைகளை மட்டுமாய் நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். குடும்பங்கள் குடும்பமாக இருப்பதற்கு தேவரீர் காரணமாக இருந்திருக்கிறேன். பிள்ளைகளை பயன்படுத்திய பொழுது அவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள் அப்பா.
அந்த குடும்பத்திலே இவர்கள் செய்த எல்லா நன்மைத்தனங்களையும், அவர்கள் பாடுபட்டு உழைத்த உழைப்புகளையும், அவர்கள் மேற்கொண்ட எடுத்துக்கொண்ட எல்லா வேதனைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமோடு கூட நாங்கள் அதை இணைத்துக் கொள்கிற போது வேதனைகள் கூட எங்களுக்கு சாபமாக அல்ல, ஆசீர்வாதமாகவே மாறுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாக பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிற எல்லா கஷ்டங்கள், எல்லா பாரங்கள், பிள்ளைகள் கடந்து வந்த கசப்புகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உமக்கே காணிக்கையாக்குகிறோம். நீரே எல்லாவற்றையும் ஏற்று ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். குருத்துவத்தில் இணைகிற ஆசீர்வாதமாக நாம் இருக்கிறோம் பிள்ளைகளே. அதுதான் இன்றைய நாளினுடைய ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை. நீங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் நிறைய துன்பங்களை தாங்கி இருக்கிறீங்கன்னா, குருத்துவத்தில் நீங்கள் இணைந்து பயன் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குருத்துவம் என்பது திருமுழுக்கிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தினுடைய ஒரு அருமையான ஒரு அடையாளம். இந்த குருத்துவம் வெறும் அடையாளத்திலே மட்டுமல்ல, ஆன்மீக அடையாளத்திலே மட்டுமல்ல, அது உங்களுடைய வாழ்வினுடைய எல்லா தலங்களிலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் பாடுகளை ஆண்டவர் உங்களுக்காக காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். துன்பங்கள் சாபங்கள் அல்ல. குடும்பத்திற்காக ஒரு தலைவன், குடும்ப கணவன், மனைவி, பிள்ளைகள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். சுயநலமாக அது இருக்கக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுயநலமாக இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு என்ன கிடைக்கும், நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், இது என்னுடைய காசு, நான் குடிப்பேன், இது என்னுடைய காசு, நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன். சில பிள்ளைகள் வீட்டில் வேலை செய்வாங்க, ஆனால் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு காசே கொடுக்கறதில்ல, பணம் கொடுக்கறதில்ல. இப்படி பிள்ளைகள் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிற, தூக்கி கொண்டு போய் குப்பையில் போடுறது போல அவர்களை முதியோர் இல்லங்களில் வீசி எரிகிற அந்த உணர்வுகளை எல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். இதெல்லாம் வேதனை. ஒரு முதியோர் இல்லத்தை சந்தித்த பொழுது அதை பொறுப்பாளராக வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு சிலர் அந்த அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் கூட கூட்டி எடுத்துகிட்டு போக மாட்டாங்கிறாங்க அந்த பாடியை. ஒரு குடும்பம் அப்படித்தான். அம்மா இறந்துட்டாங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறோம், ஆனால் யாருமே வரல. ராத்திரி பூரா நாங்கள் அவங்களை இங்கே வச்சு வேதனையோடு பார்த்து கொண்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையிலையும் ரொம்ப நேரமாக வரல. அப்புறம் நாங்கள் வண்டி எடுத்து நான் பாடியை அனுப்பிட்டு அட்ரஸை கொடுத்து போய் இறக்கி விட்டுட்டு வாங்கன்னு. அவ்வளோ தூரம் நம்மளுடைய வேதனையான அந்த வாழ்க்கையானது மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளே. எங்கேயோ நடக்குதுன்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கிற ஆசீர்வாதமற்ற காரியங்களை எல்லாம் நம்ம மாற்றி அமைக்க அழைக்கப்படுகிறோம். குடும்பம் என்பது ஆசீர்வாதம்னா மேலிருந்து வருவதல்ல, அது நம்மிடமிருந்து வர வேண்டியது. எங்கேயோ ஆண்டவர் உட்கார்ந்துக்கிட்டு நான் ஆசீர்வாதத்தை எங்கேருந்து உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம இந்த தெய்வத்தை இன்று இந்த இடத்துல ஆராதித்திருக்கவே மாட்டோம். இந்த தெய்வம் ஆராதனைக்கு உரியவராக இருக்கிறார். நம்ம வேறு எந்த தெய்வத்தையும் அடையாளப்படுத்துவதில்லை இந்த ஆராதனைக்குரிய தெய்வம் இவர்கள் என்று. ஏன்னா எந்த தெய்வமும் இப்படி ஒரு வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கவே இல்லை. இயேசு ஆண்டவர் மட்டுமே, பிதாவாகிய தேவன் மட்டுமே. இதோ இவர்கள் இருவரிடமாயிருந்து செயலாற்றுகிற தூய ஆவியானவர் ஒருவர் மட்டுமே இப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. தந்தை தன் மகனை நம்மிடத்தில் அனுப்பினார், மகன் நமக்காக இறங்கி வந்தார். பாருங்களேன், பாவப்பட்ட நிலையில நம்ம இருந்தோம், நம் மீது அன்பு கூர்ந்தவர் அவர். நம்ம எல்லாம் பலவீனர்கள் என்று தெரிந்தும் நம்மை அன்பு செய்தவர். இதோ இந்த இடத்துல நீங்களும் இதே அன்பை கொடுத்து தான் குடும்பத்தில் எல்லாரையும் அன்பு செய்யணும். அன்பு பிள்ளைகளே, துன்பத்தை தாங்குவதில் நாம் எப்படி இருக்கணும்? மன உறுதி உள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். துன்பம் இல்லாத ஒரு உலகத்திற்குள்ள உன்னை நான் கூட்டிட்டு போவேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் அதை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். ஆண்டவரோடு பயணிக்கிற பிள்ளைகள், இதோ உபத்திரவங்களை நீங்கள் ஆர்வத்தோடும் அன்போடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சிறப்பு அழைப்பு. பாருங்க, ஒரு சிலருக்கு 5 காய வரம் கிடைச்சிருக்கும். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறீங்க. 5 காய வரம் ஆண்டவர் பிரித்து கொடுக்கிறார். அருள் கொடைகள், தூயாவியினுடைய அருள் கொடைகள் எப்படி வித்தியாசப்படுகிறதோ அதே போல ஆண்டவர் கொடுக்கிற 5 காயங்களும் வித்தியாசப்படுகிறது.
பாருங்க, இந்த ஸ்டிக்மத்தா என்று சொல்லக்கூடிய இயேசுவினுடைய 5 காயங்கள் சிலருக்கு அப்படியே கிடைக்கும், அதை பார்த்து பெருமை அடைவோம். உங்களுக்கு எனக்கு அது வித்தியாசமாய் கிடைக்குது. ஆனாலும் இது காயங்கள். அங்கி போட்டுக்கிட்டு வெள்ளை உடை உடைத்துக்கிட்டு சிஸ்டர் ஃபாதர்லாம் இருக்கிறத பார்க்குறீங்க. இது ஒரு காயம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு எதிரான வாழ்க்கை வாழணும், உடலுக்கும் இந்த உலகத்திற்கும் எதிரான ஒரு வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு காயம். இந்த காயத்தை தான் கடவுள் எங்ககிட்ட கேட்குறாரு. திருமணம் செய்து கொண்டிருக்கிற நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை அமையல, இதுதான் என் கணவன், இதுதான் என் மனைவி, அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. அதை நீங்கள் ஏற்று வாழணும். இது சரியில்லைன்னு தூக்கி போட்டுட்டு போனா, நான் அங்கேயே கழட்டி போட்டுட்டு போன, அதே போல தான் நீங்கள் அதை ஏற்று வாழத்தான் அழைக்கப்படுறீங்க. ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் எதிர்பாராத விதமாக ஒரு குறையோடு பிறந்துருவாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மற்றவர்கள் அப்படி குறையோடு குழந்தைகளை பெற்றிருக்கிற போது அவங்கள பார்த்து என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, பாரு இப்படி பெற்று வச்சிருக்கிறான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவர்கள் ஆண்டவரின் காயங்கள். இப்படி பிறந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரின் காயங்கள். 5 காய வரம் போல அவர்களுக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவிடத்தில் கேட்குறாங்க, இவன் இப்படி ஊனமாய் பிறந்தது இவன் செய்த குற்றமா, இவன் பெற்றோர் செய்த குற்றமா? ஆண்டவர் சொன்னார், கடவுளின் மாட்சி இவரில் வெளிப்பட வேண்டும் என்று இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊனமுற்ற குழந்தை கடவுளுக்கு தன்னுடைய ஊனத்தின் வழியாக, தன்னுடைய குறையின் வழியாக, தன்னுடைய வாழ்வியல் பிரச்சனை வழியாக கடவுளுக்கு அந்த குழந்தை மாட்சி அளித்து கொண்டிருக்கிறார். அந்த மாட்சியில தான் நீங்களும் நானும் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். அநேக குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக, ஆட்டிசம் சில்ட்ரனாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்ட வளர்ச்சி இல்லாத குழந்தைகளாக பிறந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் கேன்சர் வியாதியிலே துன்பப்படுகிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது இதெல்லாம் பாவம் செய்த பாவத்தினுடைய விளைவு என்று. அது கடவுளுடைய மாட்சி அவர்களில் வெளிப்படுகிறது. அப்படி பிள்ளைகளை பெற்றிருக்கிறவர்கள் நீங்கள் பெருமையோடு குழந்தைகளை தாங்க வேண்டும், வெட்கப்பட தேவையில்லை. ஆண்டவர் இந்த குழந்தையை நீதான் பாதுகாப்பன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறோம், மாற்றுத்திறனாளிகளாக குறையோடு இருக்கிற அந்த சிறப்பு குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் பெருமையோடு அந்த குழந்தைகளை தாங்கி செல்ல வேண்டும். இது கடவுளுடைய மாட்சிக்குரிய அடையாளம் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்புகள், கஷ்டங்கள் எல்லாமே கடவுளுடைய மாட்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான கிருபை. இப்போ வயதான காலத்தில் ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது கணவனை இழந்த, மனைவியை இழந்த ஒரு தனிமையான வாழ்க்கைக்குள்ளே நின்று கொண்டிருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் என்னை நம்பலை, என்னை ஏற்றுக்கொள்ளலை, நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன் என்று நினைக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் உங்கள் துன்பம் கடவுளுக்கு உரியது. அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதோ நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் இவங்களுடைய கரத்தில், நான் அதனால் அந்த வேதனையை இன்னும் மறக்க முடியாமல் நிற்கிறேன். இல்லை, நீங்கள் அந்த வேதனையெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதோ ஆண்டவர் சொல்கிறார், நீ கலங்காதே, நீ திகையாதே, இதோ நான் உனக்கு உதவி செய்ய ஓடி வருவேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஒரு முறை நீங்கள் உங்களுடைய ஆண்டவரை உற்று பாருங்க. ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, உன்னுடைய துன்பங்கள் வீணாய் போவதல்ல. நீ அதை புலம்பினால் அது வீணாய் போயிடும். என்னிடத்தில் ஒப்புக்கொடு. அன்னை மரியாள் எல்லா துன்பத்தையும் உள்ளத்திலே வைத்து சிந்தித்தாள், வெற்றி பெற்றார்கள். சூசையப்பர் வாயே பேசல, எவ்வளோ துன்பம் வாழ்க்கையில சந்திச்சிருப்பார். அவர் அமைதியாயிருந்தார். காரணம், எல்லாவற்றையும் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாயிருந்தார். அந்த துன்பங்களுக்கெல்லாம் அவர் விலையை பெற்றிருக்கிறார். அவர் ஆசீர்வாத ஒரு தகப்பனாக நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். நீங்களும் உயர்வு பெறுவீர்கள். இந்த துன்பங்கள் இந்த உலகத்தில் விலை போகாதது போல தோன்றலாம், ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ள நீங்க போகிற போது எல்லாம் விலையோடு இருப்பதை, மகிமையான அடையாளமாய் மாறி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஒப்பு கொடுப்போமா? இது உங்கள் துன்பங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து
கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஆபிரகாமும் சாராவும் குடும்பமாய் இணைந்து வாழ்ந்த பிள்ளைகள் மகிழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் கசந்து கிடந்தார்கள். மகிழ்ச்சியின் மத்தியிலே ஒரு கசப்பு. ஒரு மகன் இல்லையே, இதோ ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து ஒரு தவறான வழியை எடுத்தார்கள். ஆண்டவர் அவர்களுடைய வாழ்வை மீண்டும் வசந்த வீசக்கூடிய இல்லமாய் மாற்றினார். அவர்களுடைய கண்ணீரை கண்டார். இதோ சக்கரியாவுக்கும் அண்ணாவுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த மன உறவில் ஒரு பெரிய ஒரு கசப்பு இருந்தது. குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவர் ஒரு பெரிய அடையாளத்தை வைத்தாரே. என் அன்பு பிள்ளைகளே, இப்படியாக அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்தவர். இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். கசப்புகளை மாற்றுகிறவர் அவர். துணிந்து ஆண்டவருடைய கரம் பிடித்து நிற்போம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார். உள்ளங்கையில் ஏந்துவார். உள்ளங்கையில் ஏந்துவார். நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார். மாறிடவே மாட்டார். மாறிடவே மாட்டார். நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தாமே இந்த குடும்பத்தை அவர் நம்முடைய கரத்திலே கொடுத்தார். அன்னை மரியாளுடைய கரத்திலே, சூசேப்பருடைய கரத்திலே குழந்தை இயேசுவை கொடுத்த பிறகு அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்து விடவில்லை. மனித பார்வையில் பார்க்கிற போது இந்த குழந்தையை உடனே தூக்கி கொண்டு ஓடு. பாருங்க, அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கே இடம் கிடைக்கல. அந்த குழந்தை பெற்றவுடனே உடனே தூக்கி கொண்டு ஓடு.
அந்த பச்சை பிள்ளையை தூக்கிக்கிட்டு பனியிலும் மழையிலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருந்தது? அடுத்த நாட்டுக்கு ஓட வேண்டியிருந்தது. அவர்கள் வழியிலே சந்தித்த சவால்கள், வேதனைகள் பாருங்க, உடல் சோர்வுகள் எல்லாவற்றையும் கடவுள் செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதித்தார். அந்த துன்பத்தை கடந்து போகும். உன்னை நான் வானத்தை கையில தூக்கிக்கிட்டு வானதூதர்கள் பறந்து போவாங்க இல்ல. இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நியதி. நீங்கள் கடந்து செல்கிற வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள் அல்லது குழப்பங்கள், போராட்டங்கள், இதற்கு மத்தியில் தான் ஆண்டவர் உங்களை கைப்பிடித்து வழி நடத்தி கொண்டே போகிறார். நீங்க ஆண்டவர் சொல்றதை கேட்டு செய்யும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. மனிதர்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் முன்னாடி வைக்கும் போது உங்களுக்கு தோல்வி கிடைக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய குழப்பத்தின் மத்தியில யாரு கையை பிடிச்சிருக்கிற என்பதை நீ சோதித்து அறிய வேண்டும். இதோ இன்று இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லோருமே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் கரத்தை பிடித்து செல்ல ஆசை, உங்களை தான் நான் முன்னாடி வைக்க ஆசைப்படுறேன். எழுந்துச்சு நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை கும்பிட்டு ஆண்டவரிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசு ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே. கல்வாரி மலையிலே கரங்களை விரித்து ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினாலே எங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தவரே, காயப்பட்ட கரங்களை நான் பிடித்து செல்கிறேன். நற்கருணையினுடைய ஆற்றலை உணர முயற்சிக்கிறேன். இந்த நற்கருணை வெறும் அற்புதத்தின் அடையாளம் அல்ல, அதிசயம் செய்கிற ஒரு அடையாள பொருள் அல்ல, என்னையும் சிலுவை பாடுகளுக்குள்ளே அழைத்து செல்கிற பலன் கொடுக்கிற உணவு என்பதை நான் இப்பொழுது உணர்கிறேன். இந்த நற்கருணைக்கு நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். நல்ல கருணையை நீர் வெளிப்படுத்தினீர். அதுவே நற்கருணையாக எனக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உணவை உட்கொள்ளும் நானும் நல்ல கருணையை வெளிப்படுத்தும் சாட்சியாக மாற எனக்கு உதவி அருளும். பரிசுத்த ஆவியானவரே, உமது திருமகனை பின்பற்ற எனக்கு ஆற்றல் தாரும். என்னுடைய அறிவு கண்களை திறந்து எனக்கு ஒளியூட்டும். ஆண்டவரே, உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. நீங்க போதும் ஆண்டவரே. என் வாழ்விலே உலக பொருட்களை அல்ல, அதிகாரத்தை அல்ல, பெருமையை அல்ல, என் வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கிற உம்மையே நான் என் கண்முன் வைத்து பயணிக்க விரும்புகிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்தும், கரம் எடுத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லு, உம்மை விட்டா வேறு யாரும் இல்லை இயேசுவே, உம்மையே நான் பற்றிக் கொள்வேன். திருத்தூதர்கள் உம்மை பற்றி கொண்டார்கள், புனிதர்கள் உம்மை பற்றி கொண்டார்கள், புனித வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், துன்பத்தை தாங்கினார்கள், தங்களுக்கு வாழ்வு சாவு முன்னாடி இருக்கிறது தெரிந்து போனார்கள், வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். நானும் அப்படி உம்மை பற்றி கொண்டு செல்ல எனக்கு பலன் தாரும் என்று மன்றாடி ஜெபிப்போம். உம்மை விட்டா யாரோ இல்ல ஏசையா, உம்மை விட யாரோ இல்ல ஏசையா. எல்லாரும் சொல்லுவோமா? உம்மை விட்டா யாரோ இல்ல ஏசையா, உம்மை விட யாரோ இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரோ இல்ல ஏசையா,
உம்மை விட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரோ இல்லை ஏசையா, உம்மை விட யாரோ இல்லை ஏசையா. ஆம் ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று மூதாதையர்கள் வழிவருவியாக வருகிற எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய மூதாதையர்களுக்கும் என் தாத்தா பாட்டி என் தாய் தந்தைக்கு தகப்பனாயிருந்தீர், எனக்கும் நீர் தகப்பனாயிருந்து வழிகாட்டுகிறீர். உம்மையே நாங்கள் அறிந்து அன்பு செய்து உமக்கே ஊழியம் புரிவோம். உம்மையே விட யாரும் இல்லை ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஹல்லேலூயா, 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 எல்லாருமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை மார்பலை வைத்து எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே, என் வேதனை இதுதான் அப்பா. இந்த குடும்பத்தை எடுத்து செல்ல என் வாழ்க்கையில இப்படி ஒரு போராட்டம் இருக்கிறது. அது நோயாக இருக்கலாம், அது பேயாக இருக்கலாம், அது உன்னை வாட்டி வதைக்கிற கடன் தொல்லையாக இருக்கலாம், உறவு சிக்கலாக இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்களேன். பரிசுத்த வல்லமையும் பரிசுத்த இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உமது கரத்தில் எம்மை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை காண்பவர் நீர் ஒருவர் மட்டுமே அப்பா. கண்ணீரோடு விதைக்கிறவன் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வான் என்று சொன்னீரே. உமது பிள்ளைகள் குடும்பங்களில் பெருமதிப்போடும் பெருவேதனையோடும் கூட கஷ்டத்தோடும் கவலையோடும் அவர்கள் அறுவடை செய்ய போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் கண்ணீரோடு விதைக்கிற விதைகள் எல்லாம் பெருமகிழ்வோடு அறுவடை செய்கிற ஆசீர்வாதங்களாக உயரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் களிப்புடன் நடனமாடக்கூடிய ஆசீர்வாத கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற கசப்புகள் இன்று மாறட்டும் ஆண்டவரே. இதோ இந்த திருவிழாவிலே ஒரு புதிய ஆசீர்வாத வல்லமை பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் சாட்சியாய் இவர்கள் உயர்வார்களாக. அவர்கள் வாழுகிற இடம் அவர்களுக்கு அமைதியின் இடமாய் மாறட்டும் ஆண்டவரே. குழப்பங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. இதோ எல்லா விதமான கடன் தொல்லைகள் மாறட்டும் ஆண்டவரே. இதோ எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நீர் என்று நாங்கள் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் இந்த இடத்திலே முதல் திருமண் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா.
எங்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கிறவர். நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறேன். சிறையின் கதவுகளை உடைத்து பிள்ளைகளை வெளியே கொணர்ந்த உம்முடைய பேரிரக்கம் பிள்ளைகளையும் எல்லா விதமான சிறைகளிலிருந்தும் வெளியேற்றம் செய்யும்படியாக, கொணர்ந்தவர்களை ஆசீர்வாதத்திற்குள் பயணிக்க உதவி செய்யும்படியாக எல்லோரையும் இந்த மாலை பொழுதினுடைய சிறப்பான இறைவேண்டலில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. எல்லோரும் சொல்லும் வலதுகரம் உயர்த்தி ஆமென். ஒரே ஒரு முறை ஆமென். விழுந்து அர்ப்பணிக்கிடுவோம். மாண்பீர்கள் ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ நீர் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி அசைத்து பாடுவோம். நன்றி இயேசுவே. சத்தம் உயர்த்தி பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சதா சகாய மாதா,
தினந்தோறும்